வீட்டுல சவர்ல குளிச்சு குளிச்சு போர் அடிச்சு போச்சு. குத்தாலம் போய் குளிக்கணும்டா. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சா எப்படி இருக்கும்? தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அப்பனே விநாயகா, என்ன மட்டும் காப்பாத்தியா. டேய் சுயநலவாதி, நான் உனக்கு அப்பனா? ஏண்டா என்ன மாதிரி தொந்தியும் தொப்பையும் வச்சிருக்கிற நீ? உனக்கும் எனக்கு என்னடா வித்தியாசம்? தோ சோக்கா ஆட்டுறான் பார். தொப்ப தும்பிக்கு தாண்டா வித்தியாசம். என் அப்பன் பக்கத்தில் இருக்கான் பார், அவனை அப்பன்னு கும்பிடு. என் யூத்தை கெடுக்கிற நீ. தப்பு 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 தப்பு. கும்பிடுற விநாயகா, கும்பிடுற. ஆஹா, இன்னைக்கு காலையிலேயே கடாய் வாங்கிட்டோமா, அதுவும் விநாயகர்கிட்ட. இன்னைக்கு முழுக்க கடாய் தான். பயல வேற காணுமே. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமமா இருக்குமோ? ஏய், சந்திராஷ்டமம் எனக்கு. மூடிக்கிட்டு போ. இவனு வேற இன்னும் காணும். பேசாம ஒரு பொம்பளை நெசா வச்சுருக்கலாம் போல இருக்கு. இவ வேற போகும்போது சத்தியம் வாங்கிட்டு போயிட்டா, ஆம்பளை நெசத்தான் வைக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி யோகமெல்லாம் நம்ம கட்டத்திலே இல்லை போல இருக்கு. ஐயா 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 ஐயா, டெய்லி லேட்டா வர்றிய. லேட்டு ஏண்டா லேட்டு? ஐயா நான் லேட்டு இல்லையா, பின்ன டிராபிக் லேட்டு, பஸ் லேட்டு, ட்ரெயின் லேட்டுன்னு அது மேல பழிய போட போறியா? ஐயா அனாவசியமா யார் மேலேயும் நான் பழி போட மாட்டேன்யா. எங்க அப்பா லேட்டு, எங்க தாத்தா லேட்டு. என்னடா சொல்ற? இவங்க 2 பேரும் தான் எங்க குடும்பத்துல லேட்டு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். விநாயகா, இன்னைக்கு நீ ஆரம்பிச்சு வச்ச, எங்க கொண்டு விட போகுதோ? டேய், என்ன பாத்துக்கிறதுக்கு தாடா உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஆமா ஐயா, டயத்துக்கு வர வேண்டாமாடா? நாளையில இருந்து டயத்துக்கு வந்துரு. அலம்பர் நடிகர் இருக்கார்ல, அவரு 5-6 பழம் கொடுத்தாரு. பழம் சாப்பிடுவோமா? போய் கத்தி எடுத்துட்டு வா. கத்தாம எடுத்துட்டு வந்தா? ஆரம்பிச்சுட்டான் ஐயா. டேய், கட் பண்றது தாண்டா கத்தி கேட்டேன். ஐயா கத்தாம கேளுங்க ஐயா. கத்தி எடுத்துட்டு வாப்பா. போதுமா? அது இந்த எடுத்துட்டு வரேன் பாருங்க. விநாயகா, ஐயா இந்தாங்க கத்தி. கத்தாம கூடண்டா. எனக்கு காது கேக்குது ஐயா. பழத்தை யார் எடுத்துட்டு வருவான்? அதுவா நடந்து வந்துருமா? போடா, போய் பழத்தை எடுத்துட்டு வா. படுத்துறானே இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஆஹா, நம்ம ஐயாவோட டேஸ்ட் இவ்வளோ மட்டமா இருக்குது. அதான் அவர் ஊட்டமா போய் சேர்ந்து போச்சு போல இருக்க. என்ன சொன்ன? ஐயா என்ன வச்சுக்கிறான்னு சொன்னீங்கல்ல, தம்மண்ணா, நயன்தாரா, இப்படி எவ்வளவு அழகான பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன போய் வச்சுக்கிறேன்றீங்களே ஐயா. டேய், நான் இருக்கிற கண்டிஷன்ல எனக்கு இதெல்லாம் தேவையாடா? விநாயகா, இன்னைக்கு என்ன கஞ்சி காய்ச்சலும் போல இருக்கு. கஞ்சா? ஐயா உங்களுக்கு என்ன கஞ்சி வேணும்னு சொல்லுங்க. அரிசி கஞ்சி வேணுமா, கேப்ப கஞ்சி வேணுமா, பார்லி கஞ்சி வேணுமா? ஐயா உங்களுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்காகவே நான் இங்க இருக்கிறேன்யா. நீ இருப்படா, நான் இருப்படா. போயிடுவோம் போல இருக்கு. விநாயகா சார் கொரியர். சார் கொரியர். கொரியரா? எங்க இருந்து வந்திருக்கு? கொரியர் கொரியால இருந்து வந்திருக்கு. சரியா ஐயா? கொரியர் கொரியா சரியா? கொல்றாங்களையா விநாயகா, என்ன கொல்றாங்களையா விநாயகா. என்ன கொரியரு கொடுங்க. கொரியர் இருக்கு சார். சார் என்ன பார்த்து கவனிக்கிறது? கொரியர் இருக்கலாமா கவனிப்பாங்க சார்? கொரியால இருந்து வந்துட்டு சார். இப்போ உன்னை கவனிக்கணும். ஆமா, அவ்வளவுதானே. கண்டிப்பா கவனிக்கணும். கவனிக்கிறேன். அப்படி வா. வாயா வாயா.
இப்போ அப்படி ஸ்டெடியா இல்லையா, அப்படி மிலிட்ரி மாதிரி இப்படி வரப்பான இல்லை. இப்ப பார் நம்ம கவனிப்ப. கவனிச்சிட்டேன், உச்சி முதல்ல உள்ளங்கால் வரைக்கும் கவனிச்சிட்டேன். இப்படி ஒரு கவனிப்பு நீ வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்ட. இப்படி ஒரு ஜென்மத்தை என் வாழ்க்கையில நான் இப்பதாயா பாக்குறேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஒருவேளை நம்ம தலையில இப்படிதான் எழுதிருப்பானோ, பக்கத்து வீட்டுக்காரன் எதுனா கவனிக்கிறானா பார்க்கலாம். ஐயோ விநாயகா, என்ன படுத்துறாங்க ஐயா, என்னை விட்டுறியா விநாயகா, என்னை விட்டுரு விநாயகா, என்னால முடியல விநாயகா, என்னால முடியல. உனக்கு புல்லு வாங்கி படைச்சு பூஜை பண்ற விநாயகா. புல்லு வாங்கி தெரியா? பிராந்தியா விஸ்கியா? நானே குடிகாரனடா. ஐயோ ஐயோ, நான் அந்த புல்லு சொல்லல விநாயகா, அருக புல்லு மாலைய சொன்ன விநாயகா, அருக புல்லு மாலைய சொன்ன. என்னால முடியல விநாயகா, என்னை வச்சு கஞ்சி காய்ச்சலாங்க விநாயகா, என்னால முடியல விநாயகா, என்னால முடியல விநாயகா.